ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பிராணி கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வேர் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 8 லவங்கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் சாம்பிராணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வாசனைக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் சந்தனம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆப்ஷனல் தான், நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கும் போது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறத இப்போ கோன் ஷேப்பில் மாற்றணும். அதுக்காக நான் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போ அந்த பேப்பரை பொட்டி கடையிலலாம் பொட்டலம் போட்டு கொடுக்குறதுக்காக மடித்து வைப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மடித்து எடுத்துருக்கிற பேப்பரில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி பிசைஞ்சு வச்சுருக்கிறத உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிக்கும் போது உடையாமல் வரும். நீங்கள் நல்லா அழுத்தி விடும்போது தான் அந்த கோன் ஷேப் கரெக்டாக வரும், இல்லைன்னா உதிர்ந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பிராணி கோன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது வீடே வாசனையாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிட்டே இருக்கும். திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.